ஆட்டிசம்ங்கிறது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். தமிழில் சொல்லணும்னா நம்ம நரம்பு மண்டலத்தில் ஒரு குறைபாடு. ஸோ அதால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு குறைபாடு இருக்கும், சோஷியல் ஸ்கில்லில் ஒரு குறைபாடு இருக்கும், அதே மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கம்யூனிகேஷனுங்கிறது நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சிட்டு பண்ணுற விஷயம், அதே மாதிரி தான் நினைக்கிறத வெளியே தெரிவிக்கிறது, அதுவும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும்போம். ஸோ இது ரெண்டுலேயுமே குறைபாடு இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ஸ்கில், பொம்மைகளோட எப்படி விளையாடுறாங்க, மற்ற குழந்தைகளோட எப்படி விளையாடுறாங்க, அம்மா அப்பாவோட எப்படி விளையாடுறாங்க, தன்னை தவிர சொசைட்டியில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கங்கிறதுல ஒரு குறைபாடு இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ், ஓடிட்டே இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறது, கையில் ஒரு பொம்மையை வச்சு நடந்துகிட்டே இருக்கிறது, பொம்மைகளை வரிசையை அடுக்கி வைக்கிறது, ஒரு கார் கொடுத்தோம்னா வீலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது, சிரிச்சிட்டே இருக்கிறது, ஹேண்ட் ஃப்ளாப்பிங், கையை அசைச்சிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்குது.